ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நாம் டிஜிட்டல் சிக்னல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அனலாக் சிக்னல் மாதிரி டிஜிட்டல் சிக்னல்ஸையும் நம்ம என்ன செய்ய முடியும், ரெப்ரசன்ட் பண்ண முடியும். 1 அப்படிங்கிறது பாசிட்டிவ் வோல்டேஜும் 0ங்கிறது நெகட்டிவ் வோல்டேஜும் நாம் என்ன செய்ய முடியும், ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து லெவல் 0, இது வந்து லெவல் 1. ஓகேவா? இதில் 2 லெவல் தான் இருக்குது. கீழே இங்கே இருக்கிறது லெவல் 0ன்னு, இங்கே இருக்கிறது லெவல் 1ன்னு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 4 லெவல் இருக்குது. ஓகேவா? 4 லெவல் இருக்குது. இது கீழே உள்ள லெவல் 00, அதுக்கடுத்துல 01, அப்புறம் 10, அப்புறம் 11. ஓகேவா? அப்போது இந்த லைனுக்கு நேராக வந்துச்சுன்னா அது 11, இந்த லைனுக்கு நேராக வந்துச்சுன்னா 10, இந்த லைனுக்கு நேராக வந்துச்சுன்னா அது வந்து என்னது 01. அதுக்கப்புறம் இந்த லைன் வந்துச்சுன்னா அது வந்து 00. ஓகேவா? அப்போ எத்தனை லெவல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து எத்தனை பிட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒரு லெவலுக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து லாக் என் பேஸ் 2. ஓகேவா? இப்போது நம்ம வந்து 4 பிட் இது பண்ணுறோம் அப்படின்னா, 4 லெவல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லாக் 4 பேஸ் 2-வை லாக் 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? 4-ஐ லாக் 2 ஸ்கொயர் பேஸ் 2. அப்போது இப்படி எழுதும்போது இந்த 2 வந்து முன்னாடி வந்துடும். அப்போது 2 லாக் 2 பேஸ் 2. லாக் 2ஓட வேல்யூ வந்து 1. 2 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? அப்போது 2 பிட்ஸ் வந்து நம்ம முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஜிட்டல் சிக்னல்ஸ்க்கு 8 லெவல்ஸ் இருக்குதான். அப்போனா லாக் 8 பேஸ் 2ன்னு வரும். லாக் 8 எப்படி எப்படி எழுதலாம்? 2 to the power of 3ன்னு எழுதலாம். அப்போது இந்த 3 முன்னாடி வந்துருச்சுன்னா 3 இன்ட்டு லாக் 2 பேஸ் 2. அப்போ 3 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ 3 பிட்ஸ் நம்மளால் என்ன செய்ய முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். 8 லெவல் இருந்துச்சுன்னா 3 பிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். 9 லெவல் இருந்துச்சுன்னா அதை 2 கியூப்னு நம்ம எழுத முடியாது. அப்படி தானே? 9 லெவல், அதாவது 8 லெவல் இல்லை, இப்போ 9 லெவல் இருக்குது அப்படின்னா அது நம்ம 2 கியூப்னு எழுத முடியாது. லாக் 8 இல்லை, லாக் 9. லாக் 9 அப்படின்னு இருக்கும்போது நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா, அது வந்து லாக் 2 இன்ட்டு 9ங்கிறது வந்து லாகில் பார்த்தோம் அப்படின்னா 3.17 அப்படின்னு சொல்லி வரும் லாக் 9ஓட வேல்யூ. அது 3 பாயிண்ட் அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. 4 பிட்ஸாக நம்ம வந்து ரவுண்டாக 4 பிட்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு வந்துச்சுன்னா அதை ரவுண்டு பண்ணி இந்த வேல்யூக்கு அடுத்த வேல்யூ என்னவோ அத்தனை பிட்ஸ் தான் நம்மளுக்கு என்ன செய்வோம், தேவைப்படும். ஓகேவா? அதுக்கு அடுத்தால பிட்ரேட். பிட்ரேட்னா என்ன? ஒரு செகண்டுக்கு எத்தனை பிட்ஸ் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது, சென்ட் பண்ண முடியுதோ அதுதான் பிட்ரேட்னு சொல்லுவோம். நம்ம இப்போது ஒரு 100 பேஜஸ் இருக்குது. ஒரு ஒரு செகண்டுக்கு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம்னா அதுக்கு எவ்வளோ இது வந்து தேவை, அதோட பிட்ரேட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 100 பேஜஸ் அப்படின்னா ஒரு பேஜுக்கு 24 லைன்ஸு. 24 லைன்ஸ்னால் 80 கேரக்டர்ஸ். 80 கேரக்டர்ஸ் 8 பிட், 8 பிட்ஸ். ஓகேவா? 8 பிட்ஸ், ஒரு கேரக்டருக்கு 8 பிட்ஸ். அப்போன்னா அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1.536 Mbps கிடைக்கும். இதுதான் அதனோட பிட்ரேட். ஓகேவா? அதுக்கடுத்தால பிட்ரேட் ஃபார் அடுத்த ப்ராப்ளம் வந்து பிட்ரேட் ஃபார் டிஜிட்டைஸ்டு வாய்ஸ் சிக்னல் இஸ் மேட் பை டிஜிட்டைஸு 4 kHz பேண்ட்வித் அனலாக் வாய்ஸ் சிக்னல். ஓகேவா? சாம்பிள் பண்ணோம்னா எவ்வளோ பிட் ரேட் வந்து தேவைப்படும்? 8 பிட் வந்து ஒரு சாம்பிளுக்கு 8 பிட் வந்து தேவைப்படுது. அதனோட பேண்ட்வித் வந்து கொடுத்துருப்பாங்க 4 kHz. 4 kHzனா என்னது? 4000 Hz இன்ட்டு 8 பிட்டு, 8 பிட்ஸு இன்ட்டு அந்த டிஜிட்டைஸ்டு 2 இன்ட்டு இந்த 4000 Hz இன்ட்டு 8 பிட்ஸ். அப்போ 64 கிலோபிட்ஸ் பர் செகண்ட். அதுதான் அதனோட பிட் ரேட். டிவி, ஹெச்டி டிவியோட பிட் ரேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஹெச்டி டிவிங்கிறது நார்மலாக வைடரான டிவி. அதனோட பிக்சல்ஸ் வந்து 1920 பை 1080, 1920 பை 1980. அது வந்து 30 பிட்ஸ் பர் 30 டைம்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 30 டைம்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் நம்ம. அதில் வந்து 24 பிட்ஸ் ரெப்ரசன்ஸ் வந்து ஒரு கலர் பிக்சலுக்கு வந்து 24 பிட்ஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு. அது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1.5 ஜிகா
பிட்ஸ் பெர் செகண்ட்னு கிடைக்கும். இதை கம்ப்ரஸ் பண்ணி தான் நமக்கு 20 to 40 மெகா பிட்ஸ் பெர் செகண்ட் வந்து பிட்ரேட் வந்து இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தால பிட் லென்த்து. பிட் லென்த்து வந்து நம்ம அனலாக் சிக்னலில் நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துருக்கோம். அனலாக் சிக்னலில் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அனலாக் சிக்னலில் எப்படி வேவ் லென்த் இருக்குதோ அதே மாதிரி டிஜிட்டல் சிக்னலில் பிட் லென்த் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து ப்ரொபகேஷன் ஸ்பீட் இன்ட்டு பிட் டியூரேஷன். ஓகேவா? இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.